கூச்சமத்தில் கூச்சம் பெருக்கூச்சம் வீடியோ எடுக்கிறதில் கூச்சம். கைஸ் நம்ம சொந்த ஊர் சென்னைக்கு ரீச் ஆகிட்டோம் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ தமிழ் மக்கள் பாருங்க கைஸ். இப்போ தான் கைஸ் ஒரு மாதிரி அப்படியே நிம்மதியாக சூப்பராக இருக்குது கைஸ். பார்க்கறதுக்கு தள்ளி விட்றாங்க கைஸ். இருக்கு, நான் உங்களுக்கு வெளியே போய்ட்டு நான் வ்ளாக் பண்ணுறேன். இங்கே எல்லாம் அறக்க பறக்க எல்லாம் ஓடிட்டு இருக்காங்களா, அதனால் நான் வெளியே போய்ட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன் கைஸ். பாருங்க கைஸ். கைஸ் அப்படியே நான் வந்து வீட்டுக்கிட்டே வரைக்கும் வந்துட்டேன். நான் அப்புறம் பேசுகிறேன். இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து இன்னும் 2 மணி நேரம் டிலே அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். இப்போ வந்து அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் கைஸ். வாங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். படிக்கிட்டே போயிட்டுருக்கோம். இந்த வீடு வந்துடுச்சு. இதான் நம்ம வீடு. வாங்க வந்து போகலாம். அம்மா அந்த ஆஹா சிக்கன் குழம்பு வாசனை வருது காய்ஸ். சரிங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுகிறேன் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், நான் சொன்னேன் கைஸ், அந்த இது வந்து நம்ம வேறு ஊர்லேருந்து இப்போ வேறு ஊர் வந்தால் மூஞ்சி வந்து இதுவாகன்ட்டு. அதே மாதிரி எனக்கு வந்து எப்படி உங்களுக்கு கரெக்டாக காட்டுறதுன்னு தெரில. இந்த மூக்குலலாம் அப்படியே தோல் உரியுது. இந்த இடம் அப்படியே இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே தோல் உரியுது கைஸ். எப்படி கரெக்டாக காட்டுறது? ஆனால் கரெக்டாக எப்படியும் தெரிய மாட்டேங்க. இங்கே பாருங்க, லைட்டாக அப்படியே தோல் உரியுதா? இங்கெல்லாம் தெரியுதா? இங்கே இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே தோல் உரியுது கைஸ். இது எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல கைஸ். அப்படியே வெள்ளவே அப்படியே தோல் உறிஞ்சி அப்படியே இருக்குது கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அம்மா செஞ்ச பிரியாணி நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், அம்மா செஞ்ச பிரியாணி, அப்புறம் அம்மா செஞ்ச ஃப்ரை வேறு லெவலில் இருக்கும் கைஸ். இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடை சாப்பிட போகிறோம் கைஸ். வாங்க. ஆஹா செமையா இருக்கு கைஸ். ஐயோ, இந்த மாதிரி சாப்பாடு தாங்க கைஸ் இதுவில் கிடைக்காம அப்படியே ஒரு மாதிரி இதுவாயிடுச்சு. டெல்லியிலையும் ஒழுங்காக சாப்பாடு கிடைக்கல, மணாலிலையும் ஒழுங்காக கிடைக்கல. இப்போ தான் கைஸ் அப்படியே ஒரு சாப்பிட்ட இதுவே கிடைக்குது, ஒரு நிம்மதி. பசி இருந்தால் நீயா இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களே கைஸ், அது உண்மை தான் கைஸ். அது வந்து இப்போ சாப்பிடும்போது தான் கைஸ் நல்லா இருக்கு. சரி கைஸ், அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு சொன்னது இது கொஞ்சம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். நானே சாப்பிட்டு முடிச்சுட்டு. ஸோ கைஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பேசுகிறேன்னு சொன்னேன்ல கைஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து பேசவே இல்லை கைஸ். நான் வந்து அப்புறம் பேசலான்னு நினச்சேன், பட் ஆனால் பேசலை. அதுக்கப்புறம் வந்து வெளியே போகிற வேலை இருந்ததா, ஸோ அப்படியே நம்ம வந்து வேலைக்கு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு விட்டுட்டு பேசவே இல்லை கைஸ். ஸோ இப்போ தான் கைஸ் நான் வந்து பேசுகிறேன். டார்ச் லைட் போட்டு பேசிகிட்டு இருக்கேன், பின்னாடி லைட்டு கிளார் அடிக்குது. ஸோ இப்படி வச்சு நான் பேசுகிறேன். அப்புறம் நான் பேசவே இல்லை, இப்போ தான் நான் பேசுகிறேன் கைஸ். ஸோ என்ன பேசணுன்னு நான் சொன்னேன்னா, ஸோ வேறு லெவல் ஹாப்பியாக இருந்துச்சு கைஸ். நம்ம வந்து சென்னைக்கு வந்து ரீச் ஆன ட்ரெயின் வந்து நின்று அடுத்த ஸ்டெப்க்கு நம்ம வந்து காலை வச்ச உடனே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது கைஸ். ஏன்னே தெரியல, செம்ம சந்தோஷமாக இருந்தது. தமிழ் மக்கள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது கைஸ். செம்மையாக இது ஒரு மாதிரி செம்ம சந்தோஷமாக இருக்குது. வேறு லெவலில் இருந்தது. அது வந்து அப்போ அந்த சந்தோஷத்தை நீங்கள் வந்து இந்த முகத்தில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து நான் வந்து காய்ஸ் நம்ம சொந்த ஊர் சென்னைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் காய்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வேறு லெவலில் இருந்தது கைஸ். அது வந்து அதுக்கப்புறம் எல்லாம் பறக்க எல்லாம் ட்ரெயினை விட்டு இறங்கி அடுத்த செகண்ட் கிடுக்கிட்டு ஓடுறாங்க கைஸ். எங்கே போகிறாங்கன்னே தெரியல. அதனால் வந்து நான் அப்போ சொல்லியிருப்பேன், அது வந்து எல்லாம் ஸ்பீடாக போயிட்டே இருந்தாங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து டக்குன்னு இப்படி வச்சுட்டு நான் வந்து வ்ளாக் பண்ணிவிட்டு என்னால் போக முடியல. ஏன்னா வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களும் வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. எல்லாருமே ஏன் அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்கன்னே தெரியல. ட்ரெயின் அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே நம்ம பொறுமையாக போகலாம், ஏன் அப்படி ஸ்பீடாக போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அப்போது நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து லைட்டாக இப்படி நான் தள்ளி போன்ற மாதிரி. ஸோ அதனால தான் நான் அப்புறம் பேசுகிறேன் நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ வந்து வேறுனாலும் சந்தோஷமாக இருந்தது கைஸ். அது வந்து ரீச் ஆன உடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்ட்ரல்லேருந்து அப்படியே நம்ம வெளியே வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷன் பிடிச்சி சென்ட்ரல்லேருந்து நம்ம வந்துட்டோம் கைஸ் நம்ம வீட்டுக்கு.
செம ஹாப்பியாக இருந்தது. அது வந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் அம்மா வந்து சர்ப்ரைஸ் பண்ண நம்ம வந்து ஏமாற்றிட்டோம். நம்ம வந்து ட்ரெயின் வந்து டிலே அது வந்து உண்மை. டிலே ஆகிடுச்சு ட்ரெயின். அதுக்கப்புறம் ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஏமாற்றி வச்சுருவோம். இன்னும் ஒரு 2 hours ஆகும் சென்னை வரத்துக்கு. ஸோ அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஏமாற்றி வச்சுருந்தோமா அம்மாவை. சரி ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லி அம்மாவும் நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து 8 hours டிலே. 8 hours கழிச்சு 8 hours டிலே. காலையிலே வர வேண்டியது. மதியானம் தான் வந்தோம். நம்ம வந்து ரீச் ஆனோம். இன்னும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்லி வச்சுருந்தோம் அம்மா கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் அதையும் நம்பிட்டாங்களா அம்மா. அதுக்கப்புறம் நான் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் அந்த சந்தோஷம் வந்து சூப்பராக இருக்கு. அது வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி ஹாப்பினஸ் அது வந்து. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி அம்மா வந்து கண்டுபிடிச்சி அது வந்து அதுக்கப்புறம் ஐயோ இது அந்த சிக்கன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை செஞ்சு வச்சுருந்தாங்க பாருங்க. எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது தெரியுமா கைஸ். அது வந்து வேறு லெவலில் இருந்தது கைஸ். அது வந்து எப்படி எனக்கு வந்து இப்போ கூட நினச்சி பார்த்தா கூட டெல்லியிலையுமே மணாலிலையுமே ஃபுட்டு வந்து எனக்கு அந்த திருப்தியே பண்ணல கைஸ். எனக்கு வந்து பசிக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு அவ்வளோதானே தவிர. பட் ஆனால் அந்த ஒரு டேஸ்ட்டு ஒரு மாதிரி ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும் கைஸ். அது வந்து அது ஒரு மாதிரி இப்போ எனக்கு வந்து ஃபுட்டில் வந்து எனக்கு ரொம்ப 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 ஃபுட்டு பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஃபுட்டு பிடிக்கும்னா நான் ஃபுட்டின் அந்த மாதிரி எல்லாமே நான் சாப்பிட்றேன் அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். அது வந்து பிடிச்சது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக அவ்வளோ அப்படியே அந்த டேஸ்ட்டாக நீங்கள் சாப்பிடும்போது அது வந்து ஒரு மாதிரி அப்படியே சந்தோஷமாக அப்படியே நிம்மதியாக இருக்கும். அது மாதிரி அந்த ஃபீல் வந்து அம்மா சாப்பாடு சாப்பிட்டு அந்த ஃப்ரை சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தது பாருங்கள் வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் சென்னைக்கு வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் குளித்தேன் பாருங்க. ஐயோ ட்ரெயினில் குளிக்கலாம் இல்லையா. ஸோ வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக கசன்னு இருந்தது. அப்போ வந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கேஸ். எனக்கு வந்து வேறு லெவல் பாடா நம்ம ஊருக்கு வந்துட்டோம், நம்ம வீடு நம்ம இது அப்படி இருந்தது. ஒரு மாதிரி அதெல்லாம் போயிட்டு வந்தது தான் செம்ம ஹாப்பி. அது எல்லாமே இருந்தது. பட் ஆனால் ஒரு மனசுக்கு திருப்தியாக நம்ம வீடு நம்ம மக்கள் எல்லாம் அப்படி பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது கேஸ். அது வந்து ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கே படத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் கேஸ். குண்டூர்காரன் படத்துக்கு போயிருந்தேன். நான் வந்து போன எப்போ ஒரு விளாகில் நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் போயிட்டோம் நம்ம அது வந்து. ஸோ அதனால வந்து நம்மளால் வந்து அதுக்கப்புறம் பேச சொல்லி விளாக் எடுக்கல நான். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் சொல்லணும். என்னதுன்னா அங்கே மணாலியில் வாங்கின மணாலியில் நான் வந்து சில பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன். நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அன்பாக்சிங்லாம் வீடியோ வீட்டில் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னேன். பட் ஆனால் அது பண்ணுறதுக்குள்ளேயே வந்து எல்லா பொருட்களையுமே எல்லாருக்கும் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துருப்போம்ல. ஸோ அம்மம்மா சித்தி ஸோ அவங்க எல்லாருக்குமே மாமாக்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து அதெல்லாம் பேக் பண்ணி அதை கொடுத்துட்டோம் நாங்கள். அது வந்து கரெக்டாக அது வ்ளாக் எடுத்து முடிச்சு அடுத்த நாள் தாமா அப்படின்னா இல்லை இப்போவே நம்ம வந்து எல்லாம் மீட் பண்ண போகிறோம் இப்போயே தந்துடலான்ட்டு தந்துட்டோம் கேஸ். ஸோ அது வந்து ஃபோட்டோ எடுத்துக்க சொன்னாங்க. ஃபோட்டோ எடுத்து நம்ம பேசி பண்ணால் அது நல்லா இருக்காது. வந்து ஒரு இதுவாக பேசி இது பண்ணால் தான் நல்லாயிருக்கும். விழுதுலாம். ஸோ அது நல்லா இருக்கும்ன்ட்டு சரி விடுங்க பார்த்துக்கலாமே இருந்தது. ஒரு 2-3 பொருட்கள்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது இருக்குல்ல கேஸ். இந்த பொருள் இது வந்து நம்ம வந்து மணாலியில் வாங்கினது கேஸ். மணாலி மால் ரோடில். இது வந்து அந்த பெல் அப்படியே நான் ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும். அது வந்து நடந்து போயிட்டு வரும்போது இது புத்தா பெல் கைஸ். அது வந்து நல்லா இருக்குது. அது வந்து ஜாலி சூப்பராக இருந்துச்சு. அது ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இது ஒன்று வாங்கினோம் கைஸ். அதுக்கப்புறம் இன்னொரு அந்த நம்ம ஒரு டெம்பிள் டெல்லியில் ஒரு டெம்பிள் நம்ம போனோம் கைஸ். அப்போ நான் வந்து இன்னொரு பொருள் நான் காட்டுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். இந்த இது கைஸ். இதுவும் நம்ம வந்து டெல்லியில் தான் வாங்கினது. சுவாமி நாராயணன் அக்ஷரா டெம்பிள். ஸோ அந்த டெம்பிள் வ்ளாக் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். அந்த டெம்பிள் வந்து பிரம்மாண்டமான டெம்பிள். சுவாமி நாராயண அக்ஷரா தேவி டெம்பிள் வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள் கைஸ். வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள். ஸோ அந்த வ்ளாக் நீங்கள் பாருங்கள். அந்த கோவில் பற்றி நான் ஃபுல் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்குறதுனா நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் கேஸ் அது வந்து. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் நம்ம வாங்கியிருக்கோம் கேஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு மூலையில் இருக்கும். நான் அதெல்லாம் வந்து வேறு வ்ளாகில் நான் வந்து அங்கங்கே நான் வந்து அப்படியே காட்டுறேன் கேஸ். இப்போ வந்து காட்ட முடியல. உள்ளே வந்து எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அது நம்மளை போக முடியல. ஸோ வந்து இங்கே ஹாலில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து சிஎஸ்கே மேட்ச் போயிட்டுருக்கு கேஸ். இங்கே வேறு கேஸ் டெல்லி விசஸ் சிஎஸ்கே மேட்ச் போயிட்டுருக்கு. இப்போ வந்து
அதை அப்படியே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அப்படியே போயிடலாம் கைஸ். சிஎஸ்கே மேட்ச் ஜெயிக்கணும். நம்ம வந்து 2 மேட்ச் 3வது மேட்ச் 2 மேட்ச் நம்ம வந்து தொடர்ந்து ஜெயிச்சிட்டோம். இந்த மேட்ச்சை நம்ம வந்து ஜெயிச்சிட்டா சூப்பராக இருக்கும். ஜெயிப்போம், பார்க்கலாம். நம்ம வந்து அதெல்லாம் ஜெயிச்சிடலாம், பார்த்துக்கலாம். அதான் கைஸ். ஸோ வந்து வேறு லெவலில் இருந்தது. மணாலி ட்ரிப்பு எனக்கு பிடிச்ச அளவுக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்றது நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் கைஸ். நான் வந்து ஸோ உங்கள் அன்பு ஆதரவு நீங்கள் வந்து வேறு லெவலில் நீங்கள் மணாலி ட்ரிப்புக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி கைஸ். இதுதான் கைஸ் இந்த மணாலி ட்ரிப் இதோட முடிய போகுது. மணாலி சீரீஸ் வந்து இதோட முடிய போகுது. ஸோ இதுக்கப்புறம் வேறு சீரீஸ்லாம் வரும். ஸோ வேறு ஒரு சீரீஸும் இப்போ எடுத்து வச்சுருக்கோம், ரெடியாக இருக்குது. ஸோ அதை வந்து இது முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் கேஸ் எல்லாமே இதுக்கப்புறம் வரப்போகுது. ரொம்ப 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 நன்றி கேஸ். உங்கள் அன்பும் ஆதரவு நீங்கள் வேறு லெவலில் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதான் கேஸ். ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது கேஸ். அவ்வளோதான் கேஸ். ரொம்ப நாள் ட்ரிப் முடிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுல இந்த மாதிரி ட்ரிப். நல்லா ஜாலியாக இருந்துச்சு கேஸ். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டெல்லியில் போய் ரீச் ஆன அடுத்த செகண்ட் வந்து ஏமாத்துறது இருந்தது அந்த ஃப்ளாகை குத்தி. அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக அப்படியே போச்சு. சில இதுலாம் சில விஷயங்கள் கொஞ்சம் கடுப்பாக வந்தது, சில விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்தது. ஸோ வேறு லெவலில் இருந்தது. உங்கள் கூட நான் வந்து இந்த மணாலி ட்ரிப் போனது வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ காய்ஸ் ஒரு பெரிய ட்ரிப்பு போகிறோம் நான் சொல்லிட்டு இருந்தேன் கைஸ். ஸோ அந்த பெரிய ட்ரிப் இப்போ இந்த செகண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். வந்தோடனே ஒரு இது இருக்கும்ல, ஒரு மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது கைஸ். இங்கே வேறு கைஸ் நம்ம பையா வந்து நம்ம வந்து யூடியூப் சேனல்லாம் கேட்டாங்க. ஸோ நமக்கு வந்து யூடியூப் சேனல் பேர் போட்டு தர சொன்னாங்க கைஸ். ஸோ வந்துச்சு கைஸ். நீங்கள் ஓகே லிட்டில் யூடியூபர், ஸ்மால் யூடியூபர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ பையா. ஸோ கைஸ் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து செல்ஃபி பண்ணுறாங்க கைஸ். என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க கைஸ். செம்ம ஹாப்பியாக இருக்கு கைஸ். நம்ம ஃபேமிலியில் பையாவும் சேர்த்துட்டாரு கைஸ். அதுவும் இல்லாமல் பாத்ரூம் போய் பார்த்தோமா ஒரு மாதிரி நாத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போட கைஸ். நாஸ்தானா பிரேக்ஃபாஸ்ட்னு வருது. ஆனால் அது உள்ள என்ன இருக்கும்? ட்ரெயினில் ஸ்நாக்ஸ் டூர் ஆகிடுச்சு கைஸ் இந்த ட்ரிப்பு. ஊருக்கிட்ட வந்து ஏறி நிற்குது கைஸ். ஸோ அங்கே இருக்க கைஸ் ஊர் பேர் அதுவும் வச்சிருக்கு கைஸ். இங்கே போக டெல்லி வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். டெல்லியில் நம்ம காலை வச்சுட்டோம் கைஸ். இங்கே பாருங்க கைஸ். ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கரோல் பாக் ஷாப்பிங் மார்க்கெட் தான் கைஸ் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இதில் வந்து ப்ராப்ளம் இருக்கும், பேட்ரி இந்த மாதிரி அப்படின்னு சொன்னார். மெட்ரோ ட்ரெயின் வேற மாதிரி இருக்கு கேஸ். நம்ம இந்த டெல்லி மெட்ரோ ட்ரெயின் கரோல் பார்க் மார்க்கெட்ல இருந்து இப்போ நம்ம வந்து ரெட் ஃபோர்ட் நம்ம போறோம் கைஸ். வந்து அந்த எனக்கு முன்னாடி தான் கைஸ் ரெட் ஃபோர்ட் இருக்கு. வேற லெவல் இருக்கு கைஸ் இந்த இடத்துல இருந்து பார்க்கறதுக்கு. ஒரு இடத்துக்கு போறோம் நான் சொன்னேன். ஸோ இப்போ நான் சொல்றேன், இப்போ நம்ம வந்து மணாலி போறோம் கைஸ். ரொம்ப நாள் ஆசை கைஸ் அந்த இடத்துக்கு போனோம்ட்டு. ஸோ அந்த ஆசை இன்னைக்கு வந்து நிறைவேற போகுது. மணாலி வந்து ரீச் ஆயிடும் கைஸ். ஸோ யாருக்கு வந்து கூடுது கைஸ். இப்போ நான் உங்களுக்கு இந்த பின்னாடி இப்போ இந்த வியூ காட்ட போறேன், பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. மணாலி ரூம் டூர் நான் உங்களுக்கு காட்ட போறேன் கைஸ். ஸோ இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா அதிம்பா தேவி டெம்பிள் தான் கைஸ் இப்போ நம்ம வந்திருக்கோம். கோவில் வந்து 600 இயர்ஸ் ரொம்ப பழமையான ஒரு கோவில் கைஸ். குனிஞ்சு உள்ள போனோன்னே அங்க வந்து ஒரு மலை கைஸ். ஒரு பேக் மாட்டிட்டு போறாரு கைஸ். அவர் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டார் கைஸ். ஸோ அவர் வந்து நான் தமிழ் தான். ஸோ நான் வந்து பேசிட்டு இருந்தேன்னா ஸோ கை வலிச்சதேன்னு டக்குன்னு வந்து ஆஃப் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ வந்து அவர் வந்து நீங்கள் தமிழ்லாம் கேட்டு என்ன சேனல் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் கைஸ். ரொம்ப ரொம்ப கோ 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 கோ. ஸோ கைஸ் ட்ரிப்புக்குள்ளே போயிட்டு இருக்கேன் கைஸ். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து செம வலி வலிச்சிச்சு கைஸ். தண்ணி வேற லெவலில் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது கைஸ். கீழே என்ன இருக்குன்றது நம்ம மேலே வந்து பார்த்தா அப்படியே கிளியராக தெரியுது கைஸ். ஓல்டு மணாலி கிளப் ஹவுஸ் நம்ம போயிட்டு இருக்கோம் கைஸ். எல்லா ஷார்ட்ஸ் எல்லாம் ரீல்ஸும் நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி இப்போ வந்து நான் அதை தள்ளி விடுறது நான் பண்ண போகிறேன் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், அதை தள்ளி விடுறது இருக்கா. இப்போ நான் வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டே வர போகிறேன் கைஸ். கைஸ் இந்த இடம் பேர் வந்து டிபெட்டியன் மானஸ்டரி கைஸ். கைஸ் மணாலி மால் ரோட் பாருங்க கைஸ் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்ட்டு. வந்து மணாலியோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் சித்து நம்ம சாப்பிட போகிறோம் கைஸ். கைஸ் நம்ம இன்னைக்கு ஸ்னோ கிட்ட போறோம் கைஸ். இப்போ நான் எங்க இருக்கேன்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல இருக்கும் கைஸ் இந்த இடம். வாங்க பாத்துக்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இங்க பாருங்க கைஸ் கையில ஸ்னோ திரு 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 ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஆகுது கைஸ். ஆஹா நீ ஏமா
மேலே தூக்கி போட கூட தெரில கைஸ் இவனுக்கு, எங்கேயோ போகுது. ஏய் இது பாருங்களேன், இது அப்படியே உள்ளே அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்க கைஸ், எங்கேயோ போகுது பாருங்க. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய ஸ்னோ என் கையில் மாட்டிருக்கு. க்ளவுஸ் போடாமல் ஆட்டம் போட்டு பின்னாடி போடணும் பாருங்க கைஸ், எவ்வளோ ரெட் ஆகிடுச்சு பாருங்க கைஸ் கையெல்லாம். ஐயோ சுத்தமாக முடியல கைஸ், ஒரு மாதிரி கையெல்லாம் அப்படியே ரத்தம் கட்டி ஒரு மாதிரி அப்படியே ஆகுது கைஸ். ஐயோ உடம்பு கூட ஓரளவுக்கு ஓகே, கால்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஜிரு ஆகுது, அப்படியே பனிக்கடி உறைஞ்சி போகிற மாதிரி ஆகுது. முடியல கை சுத்தமாக முடியல. இந்த வியூவில் அந்த சூடான ஒரு மேகியை நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க கைஸ். இப்போ நம்ம வந்து இந்த போட்டிங் போக போகிறோம் கைஸ். இப்போ வந்து ஓகே கைஸ், இங்கே வேறு கைஸ் நான் வந்து இப்போ வந்து இது போட்டிங்கில் வந்து நம்ம விளாக் பண்ணிட்டு இருக்கோம் கைஸ். இங்கே வேறு கைஸ் பையா கிட்ட கோபுரம் வாங்கி நம்ம விளாக் பண்ணிட்டு இருக்கோம். வேறு கைஸ் எப்படி இருக்கு பாரு கைஸ் இடம். நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்துருக்கோம் கைஸ். இந்த கோவில் சரி கோவில்ட்டு நினச்சிட்டு போனோம் கைஸ், சரி போயிட்டு டக்குன்னு வந்துடலான்ட்டு. பட் ஆனால் இந்த கோவில் வந்து வேற லெவலில் இருந்தது கைஸ். நான் ஒரு வேற லெவலான ஒரு பிரிட்ஜ் மேலே நான் நடந்து போயிட்டு இருக்கேன் கைஸ். இந்த பிரிட்ஜு வேற லெவலில் இருக்கு. இங்கே பாருங்க உடஞ்சி போயெல்லாம் கிடக்குது. 15 நிமிஷத்தில் பஸ் எடுத்துருவாங்க. நம்ம மணாலிலேருந்து இப்போ விடைபெற போகிறோம் கைஸ். என் வாயிலேருந்து எப்படி போக வரோன்ட்டு இருங்க, எப்படி திரும்பி காட்டுறேன். தண்ணி இந்த டேப்பை திறந்து தண்ணி வருது இல்லை கைஸ், அதில் வந்து கை இப்படி வைக்கிற செம்ம ஷாக் அடிச்சு. நீ வேற லெட் அலர்ட் கேஸ், நீ வந்து டெல்லியில் நம்ம இந்தியா கேட்டு கிட்ட வந்துட்டோம் கைஸ். இப்போ நான் உங்களுக்கு ஃபோனு திரும்பி காட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா கேட்டே உங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி இங்கே வந்து பனி இருக்கு கைஸ். எதில் போயிட்டு இருக்கோன்னு பாருங்க கைஸ். வேற கைஸ் இல்லை இது பேர் என்ன தெரியலையே, இது பேர் என்னதுடா, ரிக்ஷாவில் போயிட்டு இருக்கோம் கைஸ். நம்ம இல்லை கேஎஃப்சி இருந்ததா, சரி ஓகே டெல்லியில் கேஎஃப்சி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே. இப்போ நம்ம வந்து டெல்லி கேஎஃப்சிக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் கைஸ். மெட்ரோவில் எவ்வளோ கூட்டம் தெரியுமா கைஸ், அப்படியே டோர் கிட்ட வரைக்கும் வந்து ஃபுல் கூட்டம் கைஸ். அங்கே வந்து டோர் கிட்ட நின்றுட்டு அந்த மாதிரி வந்து கைஸ், அது ஒரு இந்த இடத்துல இருந்து நம்ம போகிறது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது கைஸ். ஃபுல்லாக செம்மையாச்சு கைஸ். இந்த ட்ரிப் எல்லாமே வேறு லெவல், சூப்பரான மெமரி, சூப்பரான திங்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. ட்ரெயினும் கிளம்பிடுச்சு கைஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து டெல்லியிலேருந்து நம்ம வந்து விடை பெற போகிறோம் கைஸ். வந்த கைஸ் இந்த இடத்துல பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க கைஸ் எவ்வளோ பனிமூட்டம், அப்பா ஃபுல்லாகவே பனிமூட்டம் தான் கைஸ். நம்ம சொந்த ஊர் சென்னைக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. இப்போ வந்து அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் கைஸ். வாங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அம்மா அந்த 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 பண்ணது ஆஹா 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 செம்மையா இருக்கு கைஸ். ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த விளாக் நான் இந்த ட்ரெயின் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் எப்படி மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸில் பார்க்குறேன், நாளைக்கு உங்களை வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுகிறது உங்கள் பிரகாஷ் ராஜ். பாய்.